எப்படி கவலையற்ற மகாராஜா ஆவது? ஓம் சாந்தி. யாரொருவர் எப்பொழுதுமே தந்தையின் நினைவு என்ற கொடிநிழலுக்கு அடியில் இருக்கின்றார்களோ, அவர்கள் சுயத்தை எப்பொழுதுமே பத்திரமாக, அதாவது சேஃபாக அனுபவம் செய்வார்கள். மாயை நிழலினால் அவர்களை காத்துக் கொள்வதற்கான சாதனமே தந்தையின் கொடிநிழலாக இருக்கின்றது. கொடிநிழலில் இருப்பவர்கள் எப்பொழுதுமே கவலையற்ற மகாராஜாவாக இருக்கின்றார்கள். அப்படி எந்த ஒரு கவலை வந்ததென்றாலும் கூட, அப்படியென்றால் அவர்களின் குஷி துக்கமாகி விடுகின்றது. குஷி துக்கமான பிறகு பலவீனங்கள் ஏற்படுகின்றதனால் மாயாவின் நிழலின் பிரபாவம் ஏற்பட்டு விடுகின்றது. ஏனென்றால் பலவீனங்கள்தான் மாயையை வரவேற்கின்றது. மாயின் நிழல் கனவிலும் கூட வந்ததென்றால் மிகவும் கவலை கொள்கின்றன. ஆதலால் எப்பொழுதுமே கொடிநிழலுக்கு அடியில் இருக்க வேண்டும். ஓம் சாந்தி.